ஹாய் யூஎஸ் நேற்று நடந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ஃபுட்பால் மேட்ச்சில் ஸ்பெயின் அணி 2-1 சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயித்தாங்க. இது 4வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஸ்பெயின் அணி ரொம்ப அற்புதமாக விளையாண்டாங்க. பாசிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் இங்கிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபென்சிவ் கேம் விளையாடினாங்க. அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே ரொம்ப டிஃபென்சிவாக ஆடினாங்க. நீங்கள் எப்போ டிஃபென்சிவாக விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா 2-0 இல்லை 2-1ன்னு லீடில் இருந்தால் மட்டும்தான் டிஃபென்சிவ் கேம் விளையாடணும். இவங்க ரொம்ப தடுப்பாட்டம் விளையாடினாங்க. ஆனால் ஸ்பெயின் அணி அற்புதமாக விளையாடி 2-1ன்னு லீட் எடுத்தாங்க. 2வது கோல் பார்த்தீங்கன்னா கடைசி 5 மினிட்ஸ் இருக்கும்போது ஸ்பெயின் அணி அடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து அணி அக்ரெசிவாக ஆடுறாங்க. கடைசி 5 மினிட்ஸில் அக்ரெசிவாக ஆடி பிரயோஜனமே இல்லைங்க. ஸ்பெயின் அணியோட இளம் வீரர் 16 வயசு தாங்க ஆகுது, லயன் யமால். இவர் அரையிறுதிப் போட்டியிலையும் ஃபைனல்லையும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்க. இவர் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் மெஸ்ஸியாவோ இல்லை ரொனால்டோ மாதிரியோ பெரிய பிளேயராக வருவாருங்க.